ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாதிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரைஸ் வெரைட்டிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? புலாவ் செய்ய போகிறோம். அதுவும் கார்ன் பட்டாணி புலாவ் செய்ய போகிறோங்க. ஸோ புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 2.5 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. 2.5 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன் 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டாணி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி நிறையா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா மசாலா, அது எல்லாமே ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், ஜாவித்ரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு புலாவ் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க, கடலை எண்ணெய். இது கூட 2 ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதை லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் ஆப்ஷனல் தான், முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் இப்போ ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். முந்திரி வறுபட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸில் காரம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, பச்சை மிளகாயை தவிர. இது ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி, ஸ்வீட்கார்ன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம பட்டாணியும் ஸ்வீட்கார்னும் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் தாவத் புலாவ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 3 டம்ளர் தண்ணியில் தான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருக்க தண்ணியும் எடுத்து ஊற்றிடலாங்க. நம்ம ஓப்பன் பேனில் செஞ்சோம்னா அரிசி வேகிறது தெரியும். இப்போ குக்கரில் செய்கிறதுனால என்ன பண்ணணும்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக வெந்த பிறகு மூடி வச்சிடணும். 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். மூடி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழை, புதினா, கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே குக்கரை மூடி வச்சு விசில் போட வேண்டாங்க. இது ஒரு 75% குக் ஆகட்டும். அது வரைக்கும் மூடி மட்டும் வச்சிடலாம். மீடியம் ஹைலியே வச்சு ஒரு 75% குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சிம்ல வச்சிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சு குக்கர் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். பட்டர் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ விசில் போட்டுடலாங்க. இது ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாங்க. நம்மளோட புலாவ் விசில் அடங்கிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக
கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, உதிரி உதிரியாக வந்துட்டு. இதை வந்து நம்ம குக்கர்லேயே வைக்கக்கூடாதுங்க. இதை வந்து ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாங்க. ஸ்வீட் கார்ன் பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கூட ஒரு மசாலா கறி மட்டும், குழம்பு மட்டும் வச்சு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.